ஹாய்மா, கோதுமை ரவை உப்புமா என்னோடய ஸ்டைலில் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை உப்புமாவுக்கு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளித்து, கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். தூள் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாயை விட பச்சை மிளகா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் வதங்கிட்டோன்னே இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 அப்படின்ட்டு தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதியட்டும். தண்ணி கொதிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவாவை போட்டு கிண்டிக்கலாம். ஃப்ளேம் நல்லா மிடில்லே வச்சு கிண்டி விட்டுட்டே வாங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் அந்த தண்ணியை குடித்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 90% தண்ணி சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைங்க. தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்பவும் உதிரியாக வேணும் அப்படின்னிங்கன்னா 1.25 டம்ளர் ஊற்றிக்கங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஆறுனோன்னே ட்ரையாக இருக்கும். அதனால தான் நான் 1.5 டம்ளர் ஊற்ற சொல்கிறேன். இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.